நேபாளத்தில் பாதாள உலக சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி எவ்வாறு கைதானார் என்பது தொடர்பான தகவலை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். செவ்வந்தி இலங்கையிலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு கே பாய் என்ற ஒரு கூட்டாளியின் உதவியுடன் சென்றுள்ளார். இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்திற்கு ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெகல்பத்ர பத்வே பாதாள உலக கும்பலின் கூட்டாளி ஒருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பின்னரே செவ்வந்தியின் இருப்பிடத்தை வெளிப்படுத்தினார். விசாரணைகளில் செவ்வந்தி தன்னை போன்ற யாழ்ப்பாண பெண்ணின் பெயரில் தயாரிக்கப்பட்ட போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் சேவையின் தேவை கருதி என மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர் இடமாற்றம் பாராபட்சமானதும் பழிவாங்கல் நோக்கமாக கருதும் நிலையில் குறித்த இடமாற்றத்தை உடன் இடைநிறுத்தி மீள மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் இயங்கி வந்த கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலையம் 8 சிவில் மக்களுக்கு சொந்தமான 8 வீடுகளில் இயங்கி வந்த நிலையில் அந்த வீடுகளில் 7 வீடுகளை மீண்டும் அந்த நபர்களுக்கு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய கோப்பாய் போலீஸ் நிலையம் இயங்கி வந்த இடத்திலிருந்து தற்போது போலீசார் வெளியேறியுள்ளனர். இரவு முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கொழும்பு மற்றும் கொழும்பு புறநகர் பகுதிகளில் வெள்ளம் நிறைந்து காணப்படுகின்றது. கொழும்பு நகர் முழுவதும் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் மழை பெய்யுமாக இருந்தால் கொழும்பின் முக்கிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்க இன்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. අපි දන්නේ ඉතින් රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා රට බේරගත්තු එකට රටේ ජනතාවගේ ජීවිත බේරගත්තු එකට එතුමාගෙන් පලිගත්තා. ඊට පස්සේ මගෙන් පලිගන්න පටන් අරගෙන තියෙනවා. මං හිතන්නේ මේ වගේ දේවල් රජයේ යම් යම් අවශ්‍යතාවයන් ඉෂ්ට කරන්න තියෙනවා. සමහර වෙලාවට රජයට වගේම සමහර වෙලාවට ප්‍රසිද්ධයේ අප්‍රසිද්ධියේ ඉන්න ප්‍රබල කාන්තාවන්ට අවශ්‍ය වෙලා තියෙනවා. සමහර වෙලාවට கொள்கலன் விடுவிப்பு சம்பவத்திற்கும் அமைச்சரவை மாற்றத்துக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலித்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் கீழ் பரந்துபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இந்த அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். විෂ මද්‍රව්‍ය ජාවාරම හා බැඳුණු ජාලය බිඳ දැමීම, පුනරුත්ථාපන අවස්ථා බලගැන්වීම, භාවිතය නිවත්වීමට කැමති අය සඳහා අවස්ථාව ලබා දීමට අපේක්ෂා කරනවා. கிளிநொச்சியில் 55 கிலோகிராம் கஞ்சாவை வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை ராணுவ புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளது. போதைப் பொருளை பூநகரி கௌதாரி முனை சந்திப்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி கொண்டு சென்ற போதே குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது.
பிரதமர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் 5000 ரூபாவால் உயர்ந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தையில் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 3,42,300 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. நேற்று 3,65,000 ரூபாயாக காணப்பட்ட 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை இன்று 3,70,000 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. மன்னார் நகரசபை பிரிவில் அகழ்வு செய்யப்படுகின்ற கழிவுகளை கொட்டுவதற்கு நிரந்தர இடமொதுக்கி தரும் வரை மாவட்ட செயலகத்திற்கு முன் கழிவுகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனம் ஒருபோதும் அகற்றப்பட மாட்டாது என நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று மதியம் மன்னார் நகரசபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மன்னார் நகரசபை பிரிவில் அகழ்வு செய்யப்படுகின்ற குப்பைகளை கொட்ட ஒரு இடம் ஒதுக்கி தருமாறு மாவட்ட செயலாளர் வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம் ஆகிய திணைக்களங்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். மக்களின் தேவைகளுக்காக இடம் ஒதுக்கி தர முடியாத நிலையில் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடத்தை ஒதுக்குகிறார்கள். ஆனால் மன்னார் மக்களின் தேவைக்காக இடம் ஒதுக்க மறுக்கிறார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் 4 முறைப்பாடுகளும் வவுனியாவில் 4 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாண மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தரம் 6ற்கு மாணவர்களை சேர்ப்பதற்காக சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தரம் 6ற்கு அனுமதி பெற தேவையான அனைத்து நடைமுறைகள் மற்றும் வழிகாட்டல்கள் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் இலக்கம் 31 கீழ் 2025 கொண்ட இந்த சுற்றறிக்கையை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.moe.government.lk பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெறும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL சந்திரலால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னதாக 6.8% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்வழிவுகளை முன்வைத்திருந்தது. குறித்த விடயங்களை பரிசீலித்ததை அடுத்து மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளாது எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தற்போதைய கட்டணத்தையே பேணிச் செல்வதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.